ஹே டியூட் வாட்ஸ்அப் ப்ரோ, என்ன சும்மா சாக்லேட் பாய் மாதிரி ரெடியாக இருக்கு? எங்கே மேன் போகிற? இவன் ஒருத்தன் சீரியஸாக ஃபன் பண்ணுறான். அதெல்லாம் பரவாயில்ல, சொல்லி டியூட், எங்கே மேன் போகிற? இன்னும் சொன்னால் புரியுதுங்க வா. வாட்ஸ்அப்பில் ஒரு பொண்ணுக்கிட்ட சேட் பண்ணேன்டா. அதுவும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. நியர்லி 1 வீக்காக சேட் பண்ணோம். அப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணை மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். அதுக்கு அவர் ரேண்டமாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் பேசலான்னு போனேன். கடைசியில் நான் வரவே இல்லைடா. டே ஃபூல், இது ஏ அக்கௌண்ட் மேன். அட பாவி, இது ஏ அக்கௌண்ட் கூட தெரியாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி டேட்டிங் வேற ஃபிக்ஸ் பண்ணியிருக்க நீ. காட்டு. ஆமாம், அதோ பாரு, ஏ அக்கௌண்ட் தான் இது. டேய், ஏ ஒரு ஹெல்பிங் சோர்ஸ் தான். அதை நம்ம நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் அது நம்மளுக்கு பாசிட்டிவ் இம்பேக்டை மட்டும்தான் கொடுக்கும். அதுவே இந்த மாதிரி சீப்பான நெகட்டிவ் விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் நெகட்டிவ் இம்பேக்டை மட்டும்தான் கொடுக்கும். இட் டசன்ட் நோ வெதர் இட் இஸ் ரைட் ஆகும். அது ரேண்டமாக ஒரு ரிசல்ட்டை தரும். இதை நான் சொல்லலப்பா, சாட் ஜிபிடியோட சிஇஓ சாம் ஆல்ட்மேனே சொல்லியிருக்காரு. ஓகேடா, இப்போ இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட எல்லாம் சேட் பண்ணாமல் இரு. பாய். அவன் ஆளுகிட்ட நம்பர் வாங்கதே கஷ்டம், ஏஐயோட டேட்டிங் பண்ணுறாரு. கடைசியில் இவெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு. சரி, அவன் சொல்கிறதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அவன் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். வாட் இஸ் யுவர் ஏஜ்? ஏய், I am a bot and have no age.